The next heading in P block element 1 is allotropes of carbon. புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு பேர். Allotropes of carbon. Allotropes of carbon. Carbon exists in many allotropic forms. Graphite and diamond are the most common allotropes. Other important allotropes are graphene, fullerene, and carbon nanotubes. So totally 5 allotropes of carbon. The important allotropes are graphite and diamond. The other important allotropes are graphene, fullerenes, and carbon nanotubes. எல்லாமே நம்ம லெசனில் உண்டு. First we discuss about graphite. Graphite allotropes of carbon. அது என்ன நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். When we burn wood, finally we will get graphite கரி. This is the structure of graphite. நல்லா பார்த்தீங்கன்னா இதில் ஹெக்ஸகோன் ஒரு பென்சீன் சைக்ளோஹெக்சேன் அப்படியே படுக்கப்பட்டது மாதிரி இருக்கும். 6 கார்பன் அப்படியே ஒரு செயின் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஒரு சீட், இது ஒரு சீட், இது ஒரு சீட், இது ஒரு சீட், அப்படியே சீட்டாக தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கு இடையிலையும் பாண்டு உண்டு. இந்த ஒவ்வொரு சீட்லேயும் கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன. நம்மளுடைய அலோட்ரோபிக் ஃபார்மில் கிராஃபைட் ஹேஸ் தி ப்ராப்பர்ட்டிஸ் டு கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ராலிசிஸில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஆனோடா கார்பன் கேத்தோடா நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ் டு கண்டக்ட் கரண்ட் இன் டு தி சொல்யூஷன் அண்ட் அவுட் ஆஃப் தி சொல்யூஷன். ஒய் அதுக்குண்டான ரீசன்லாம் பார்க்கணும். கிராஃபைட் மட்டும்தான். கிராஃபைட், டயமண்ட், ஃபுல்லரின், கார்பன் நானோடியூப்ஸ், கிராஃபீன், இதில் கிராஃபைட்டுக்கு கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. இன்னொரு கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு வரும். Graphite is the most stable allotropic form of carbon at a normal temperature and pressure, at room temperature and pressure. It is soft and conduct electricity. In the point is very important. And conduct electricity. It is composed of flat two-dimensional sheet of carbon atom. This is a flat sheet. ஒரு A4 சீட்டை வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த A4 சீட்லேயே எல்லா ஹெக்ஸகோனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் அப்படியே இருக்கும். மேலே ஒரு சீட், கொஞ்சம் கேப் விட்டு கீழே ஒரு சீட், அடுத்து ஒரு கேப் விட்டு இன்னொரு சீட். அதுதான் இது. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃப்ளாட் டூ டைமென்ஷனல் சீட் ஆஃப் கார்பன் ஆட்டம். தென் திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராஃபைட். நல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிடுங்க. எல்லாமே சீட்டாக அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு சீட்டுக்கு இடையில் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். நம்ம உள்ளே அதை சொல்ல போகிறோம். நவ் கம் டு தி அதர் பாயிண்ட். ஈச் சீட் இஸ் எ ஹெக்ஸகோனல் நெட் ஆஃப் sp2 hybridized carbon atom with a carbon-carbon bond length of 1.41 angstrom, which is close to the carbon-carbon bond distance in benzene 1.40 angstrom. The hexagonal arrangementல இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில உள்ள இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் ஹெக்ஸகோனலில் உள்ள கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில உள்ள bond distance 1.41 angstrom. But in diagram it is given as 144 picometer. அது picometer scale, இது angstrom parameter. இது எதை போல் இருக்கும்? விச் இஸ் சிமிலர் டு தி கார்பன் கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் இன் பென்சீன். ரெண்டுக்குமே போராகில் சேம் தான், 1.40 தான். அண்ட் இன் கிராஃபைன் தி கார்பன் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்டு. கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. அதில் அந்த 2s2 உள்ள ஒரு எலக்ட்ரான் ப்ரொமோட் ஆகி 2p இசட்டுக்கு போகும்பொழுது 4 அன்பேர்டு எலக்ட்ரான் நம்மளுக்கு இருக்கும். அதில் 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இன்வால்வ் இன் பாண்ட் ஃபார்மேஷன். 1 s எலக்ட்ரான் அண்ட் 2 p எலக்ட்ரான். p xல் உள்ள ஒரு எலக்ட்ரான், p yல் உள்ள ஒரு எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்மேஷனுக்கு இன்வால்வ் ஆகும் பொழுது ரிமைனிங் p இசட்டில் ஒரு எலக்ட்ரான் வேக்கண்டாக இருக்கும். ஸோ ஒரு கார்பனை நீங்கள் எந்த இடத்துல கார்பனை எடுத்து பார்த்தாலும் அந்த கார்பனை சுற்றி 3 பாண்டு தான் இருக்கும். 1 2 3. எந்த கார்பன் எடுத்து பார்த்தாலும் ஒரு 3 பாண்டு மட்டும்தான் அது இருக்குது. அதை சுற்றி 3 கார்பன் தான் இருக்கும். 3 பாண்டு மட்டும்தான் இருக்கும். S1 P2 2. அந்த எக்ஸஸாக ஒரு எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் கார்பன் ஆட்டம் ஃபார்ம் 3 சிக்மா பாண்ட் வித் 3 நெய்பரிங் கார்பன் ஆட்டம்.
using 3 of its valence electron and the 4th electron present in the unhybridized p orbital form a pi bond. இதுக்கு மேலே பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டில் இந்த நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்க பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட், ஸ்ட்ராங் பாண்ட். மீதி அந்த ஒரு எலக்ட்ரான் பி இசட்டில் இருக்குமா இல்லையா, அது பை பாண்ட் ஃபார்மேஷனுக்குனால அந்த பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியுமா, இப்படி தான் ஃபார்ம் ஆகும். The pi electrons are delocalized over the entire sheet which is responsible for its electrical conductivity. அந்த பை எலக்ட்ரான் தான் இந்த சீட்டுக்கு மேலே ஃபுல்லாக, ஏன்னா எலக்ட்ரான் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி நெகட்டிவ்லி சார்ஜட் எலக்ட்ரானிக் க்ளவுடு. ஒரு மேக கூட்டம் மாதிரி இந்த சீட்டுக்கு மேலே எல்லா கார்பனோட அந்த ஒரு எலக்ட்ரானும் டீலோக்கலைஸ் ஆகிருக்கும், விரவி காணப்படும். லோக்கலைஸ்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கணும், டீலோக்கலைஸ்னா அதுக்கு மேலே விரவி இருக்கணும், அதுதான் டீலோக்கலைஸ்டு. அந்த டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அந்த எலக்ட்ரான் இருக்கிறனால தான் அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. தி சக்சஸிவ் கார்பன் சீட்ஸ், இந்த சீட்டும் அடுத்தடுத்த கார்பன் சீட்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். ஒவ்வொரு சீட்டுக்கு இடையில் உள்ள அந்த பாண்ட் இருக்கா இல்லையா, அதுதான் வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இங்கேயும் அந்த சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சக்சஸிவ் சீட் இஸ் 3.40 ஆங்ஸ்ட்ராங். ஒரு சீட்டுக்கு இன்னொரு சீட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 3.40 ஆங்ஸ்ட்ராங். இன் பிகோமீட்டர் parameter it is 335 picometer. It is used as a lubricant either on its own. கிராஃபைட் தனியாகவே லூப்ரிகண்ட் ஆயிலாகவும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஆஸ் கிராஃபைட்டட் ஆயில், எண்ணெய்களோடு சேர்ந்தும் கிராஃபைட்டட் ஆயில் ஆகும். லூப்ரிகண்ட் என்ன அர்த்தம்? உயவு பொருள்னு பேர். ரெண்டு மெட்டாலிக் சர்ஃபேஸுக்கு இடையில் ஆட் பண்ணக்கூடியது. டபுளே பார்த்துக்கப்போ இந்த சைக்கிள் ஓட்டும் பொழுது திடீர்னு சவுண்டு வரும். அப்போ கடை கூட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு 2 ட்ராப் ஆயில் எடுத்து அந்த இடத்துல ஆட் பண்ணுவாங்க. அது ஆயில் என்ன ஆகும்? 2 மெட்டல் சர்ஃபேஸுக்கு இடையில் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். 2 மெட்டல் சர்ஃபேஸும் டைரெக்டாக ஒன்றோடு ஒன்று உராயாமல் இந்த ஆயில் பாதுகாக்கும். அதே மாதிரி தான் இந்த கிராஃபைட். இந்த மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா பெரிய சக்கரம் இருக்கும் மாட்டு வண்டியில். அதில் இடையில் இந்த அச்சாணின்னு ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா, அதில் முன்னாடி ஆரம்ப காலத்தில் வுட்டை பேர்ன் பண்ணி கிடைக்கக்கூடிய கறி, அதை நல்ல பவுடராக மாற்றி அதில் 1 or 2 ட்ராப் ஆயிலை மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த அச்சாணியில் நல்லா தேய்ச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாட்டு வண்டி போகும்போது நல்லா ஈஸியாக வேகமாக போகும், எந்த விதமான ஃப்ரிக்ஷன் இல்லாமல். அதுதான் லூப்ரிகண்ட்னு பேர், உயவு பொருள்னு பேர். ஆட்டோமொபைல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது இந்த லூப்ரிகண்ட் தான், இல்லைனா சட சவுண்டு கட்டிகிட்டே இருக்கும். திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் allotropes ஆஃப் கார்பன் கிராஃபைட். தேங்க்யூ.